உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாகரன் போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், மறைக்கலாம். தன்னுடைய துப்பாக்கியை பாதாள கும்பல் தலைவனுக்கு வழங்கினாரா டக்ளஸ்? போதைப் பொருளை அழிப்போம் என்று சவால் விட்டுவிட்டு பின்கதவால் ஒட்டி உறவாடினாரா? 71 மணி நேரம் கடும் காவல் விசாரணை. தடை செய்யப்பட்டு அதிசக்தி வாய்ந்த மோட்டார் வண்டியில் சாகசம் காட்டி வந்த பணக்கார வீட்டு மாணவன் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் நேர்ந்த சோகம். வாடகை வீட்டில் தங்கும் பரிதாப நிலையில் மகிந்த இறுதி காலத்தில் நிம்மதியின்றி ஓடித் திரியும் வாழ்க்கை. தனது துப்பாக்கியை பாதாள குழுவை இயக்க பரிசளித்த டக்ளஸ் தேவானந்தா. கிளம்பியது அடுத்த சர்ச்சை. முதன்முறை முறைப்பாடு செய்ய போலீஸ் நிலையத்துக்கு வந்திறங்கிய அர்ச்சுனா தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக பதறிய காட்சிகள். திடீரென்று வெள்ளையாக மாறி வரும் இளைஞர் யுவதிகள். இலங்கையில் அழகு சாதன பொருட்கள் குறித்து அதிரடி நடவடிக்கை. இடைநிறுத்தப்பட உள்ள தயாரிப்புகள். யாழில் குடைபிடித்தவாறு கொடியேற்றிய அமைச்சர். இணையதளங்களில் பேசு பொருளாகும் விவகாரம். செய்தது சரியா பிழையா? லுடவில பகுதியில் இன்று இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் 18 வயது மாணவன் உயிரிழந்துள்ளார். வீதி ஒட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அதிவேக திறன் கொண்ட குறித்த மோட்டார் வண்டியை அதிவேகத்தில் ஓட்டியதன் காரணமாக வேக கட்டுப்பாட்டை இழந்து குறித்த வண்டி விபத்துக்குள்ளாகியது. விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிள் துண்டு துண்டாக உடைந்து அடையாளம் தெரியாமல் மாறிப்போயுள்ள காட்சிகள் வெளியாகியுள்ளன. கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை மேலும் விசாரிக்க 72 மணி நேரம் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இன்று கம்பகா நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சந்தேக நபர் ஒருவரால் வழங்கப்பட்ட தகவலுக்கு அமையவே கம்பகா வெளிவேறிய பகுதியில் துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் டக்ளஸ் தேவானந்தாவை மேலும் விசாரிக்க 72 மணி நேரம் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்பொழுது கொழும்புக்கு வந்திருந்தாலும் தங்காலை ஹால்டன் இல்லத்தில், கொழும்பில் உள்ள நுகேகொட இல்லத்திலும் மாறி மாறி தங்குவார் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ நுகேகொட பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளார் என்ற செய்தி தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராஜபக்ஷ குடும்பம் யார் என்பதை அறிந்ததால் அந்த நண்பர் மகிழ்ச்சியுடன் எந்த பயமும் இன்றி எங்களுக்கு வீட்டை கொடுத்தார் என்றும் அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருப்பதாகவும் நாமல் சுட்டிக்காட்டினார். எங்கள் நண்பர் மகிழ்ச்சியுடன் எங்களுக்கு வீட்டை கொடுத்தார். எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு பயப்படவில்லை. அவர்கள் பயப்படாததால் எங்களுக்கு வீடுகளை கொடுக்கிறார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சுதந்திரம் தடையின்றி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் எதிர்கொள்கிறார் என நாமல் தெரிவித்தார். மாகந்திர மதுஷ் கைத்துப்பாக்கி EPDP கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தாவினுடையது. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுவை வைத்து இயக்க போதைப்பொருள் கடத்தல் ஆழ்கடத்தலை செய்தவர் டக்ளஸ் தேவானந்தாவா என்கின்ற கேள்வி எழுகிறது. அவ்வாறு இயக்கிய குழுவில் திறமையாக செயற்பட்டவர் மதுஷ் என்ற அடிப்படையில் டக்ளஸினுடைய கைத்துப்பாக்கியை பரிசளித்தார். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனக்கு தொலைபேசியில் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்தார். குறித்த முறைப்பாடு வலிகாமம் தெற்கு பிரதேச சபை உறுப்பினர்களான வரதராஜா, தனகோபி, சிவரூபன், லஹிந்தன் மற்றும் மனோகரன் பிரதீபன் ஆகியோருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை 10 மணிக்கு பிரதேச சபையின் 3 உறுப்பினர்களும் தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வலிகாமம் தெற்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜ பிரகாஷ் தெரிவித்தார். இலங்கையில் அழகு சாதன பொருட்களை ஒழுங்குபடுத்துவதற்காக தயாரிக்கப்பட்ட புதிய சட்டம் மூலம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் பொதுமக்களின் கருத்துக்களுக்காக முன்வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆனந்த் விஜய் விக்ரம இதை தெரிவித்தார். தற்போது இந்த சட்டம் மூலம் சம்பந்தப்பட்ட தரப்பினரின் பார்வைக்கு வைக்கப்பட்டு அவர்களின் கருத்துக்கள் மீளாய்வு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த செயன்முறைகள் முடிவடைந்தவுடன் 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் பொதுமக்கள் தமது கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்.
சமூக வலைத்தளங்கள் வாயிலாக விளம்பரப்படுத்தப்படும் நிறமூட்டும் அழகு சாதன பொருட்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்படும் பொருட்கள் எவ்வாறு கண்காணிக்கப்படும் என்பது குறித்து இப்போது கூறுவது கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொட்டுப்பாளைக்கு மத்தியில் குடைபிடித்தபடி கடற்றொழில் அமைச்சர் தேசிய கொடியேற்றிய சம்பவம் கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய பாதுகாப்பு தினம் மற்றும் சுனாமி ஆழிப்பேரலையின் 21வது ஆண்டு நினைவேந்த நிகழ்வு நேற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் கொட்டும் மழைக்குள் குடைபிடித்தவாறு கடற்றொழில் அமைச்சர் தேசிய கொடியேற்றியுள்ளார். அதன்போது கூடவே மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மற்றும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் TN சூரியராஜா ஆகியோரும் உடனிருந்தனர். அமைச்சர் குடைபிடித்தவாறு தேசிய கொடியேற்றும் போது மாவட்ட செயலாளரும் அனைத்து முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் குடைபிடித்தவாறு உடனிருப்பது கடும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாரன் வந்து போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். ஆனால் பொய்யான இதுகளை வந்து இங்க சபைக்கு விட வேண்டாம். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, தயவு செய்து என்னுடைய நேரத்தில் என்ன பேச விடுங்கள். நான் அரசாங்கத்துக்கு வக்காலத்து வாங்குற கையாள் அல்ல அரசாங்கத்துக்கு நின்று நான் என்னுடைய பதவிகளுக்காகவோ அல்ல அரசாங்கத்திடம் இருந்து கால் கழுவி பிழைப்பதற்காகவோ நான் வரவில்லை. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வடக்கிலே யாராவது போதை வஸ்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா? அவர் போதை வஸ்துக்காக உட்கொண்டதாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கஞ்சா என்கிற சொல் வடக்கு கிழக்கிலே 2009க்கு முதல் இருந்திருக்கிறதா? இவ்வளவு படை இருக்கிற பொழுது, ராணுவம், போலீஸ், கடற்படை, விமானப்படை இருக்கிற பொழுது எவ்வாறு அங்கு இவ்வளவும் வந்து சேர்கிறது? ஆகவே ஒரு இனம் எவ்வாறு அழிக்கப்படுகிறது? அதை கொண்டு வந்தவர்களே இன்னொரு வகையாக சொல்லுகிறார்கள், தமிழ் அரசியல்வாதிகள் இதனை கேட்பதில்லை என்று. நாங்கள் எத்தனை தடவைகள் உங்களிடம் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம், எத்தனை தடவைகள் இதே பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறோம். நாங்கள் இந்த போதைக்கு எதிரானவர்கள், போதை வஸ்துக்கள் பாவனைக்கு எதிரானவர்கள். விடுதலை புலிகளுடைய ஆட்சியில் அந்த மண் இருந்த பொழுது யாராவது ஒரு நபர் ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக இருந்தவர் என்ற சொல்லை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அல்லது ஒரு கஞ்சா என்கிற விடயம் வந்ததாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, பிரபாகரன் போத வஸ்து வியாபாரத்தில் ஈடுபட்டது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், எல்லாம் மறைக்கலாம். தன்னுடைய துப்பாக்கியை பாதாள கும்பல் தலைவனுக்கு வழங்கினாரா டக்ளஸ்? போதைப் பொருளை அழிப்போம் என்று சவால் விட்டுவிட்டு பின்கதவால் ஒட்டி உறவாடினாரா? 71 மணி நேரம் கடும் காவல் விசாரணை. தடை செய்யப்பட்டு அதிசக்தி வாய்ந்த மோட்டார் வண்டியில் சாகசம் காட்டி வந்த பணக்கார வீட்டு மாணவன் வேக கட்டுப்பாட்டை இழந்ததால் நேர்ந்த சோகம். வாடகை வீட்டில் தங்கும் பரிதாப நிலையில் மகிந்த இறுதி காலத்தில் நிம்மதியின்றி ஓடித் திரியும் வாழ்க்கை. தனது துப்பாக்கியை பாதாள குழுவை இயக்க பரிசளித்த டக்ளஸ் தேவானந்தா. கிளம்பியது அடுத்த சர்ச்சை. முதன்முறை முறைப்பாடு செய்ய போலீஸ் நிலையத்துக்கு வந்திறங்கிய அர்ச்சுனா தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாக பதறிய காட்சிகள். திடீரென்று வெள்ளையாக மாறி வரும் இளைஞர் யுவதிகள். இலங்கையில் அழகு சாதன பொருட்கள் குறித்து அதிரடி நடவடிக்கை, இடைநிறுத்தப்பட உள்ள தயாரிப்புகள். யாழில் குடைபிடித்தவாறு கொடியேற்றிய அமைச்சர் இணையதளங்களில் பேசு பொருளாகும் விவகாரம். செய்தது சரியா பிழையா?